ஹை டு ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சரவணன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் ராயலே சோழிங்கநல்லூர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் இங்கே சூப்பராக கொண்டாடுறாங்க. இது அழகாக திருவிழா மாதிரியே இருக்குது. அதோடைய வீடியோஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நானும் இங்கே தான் இருக்கேன், சும்மா ஓடி வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இது ரொம்ப ஃபன் அண்ட் மூமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே நம்ம இங்கே போகலாம். என்ன பண்ணுறாங்க? வாவ் சூப்பர். என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போனதான் தெரியும். வாவ் சோழிங்கநல்லூர்ல கிராமத்து செட்டிங் செம்ம வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரகாட்டம், இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ கிராமத்துலயே நிறைய கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க ரொம்ப அருமையா இருக்கு. கொஞ்சம் பாருங்க, நான் பாக்குறேன் பட் நீங்களும் கொஞ்சம் பாக்குறதுக்காக வீடியோ எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் டைம் இருந்தா பாருங்க. வாவ் ரொம்ப அழகா பண்றாங்க. கிராமத்து கலைஞர்கள் ரொம்ப அழகா வாசிக்கிறாங்க. கிடைக்காத ஒரு செம்மையா பண்றாங்க. அழகா ஒருத்தவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பொங்கல் பண்ணிட்டு அதுல வெள்ளம் போட்டாங்களா இல்ல என்ன போட்டாங்கன்னு தெரியல. பிரிச்சு பார்த்துட்டு போல சாமி படைக்கிறதுக்கு முன்னாடியே. வாவ் வாவ் சூப்பர். எந்த ஊர்ல இந்த மாதிரி மாடு ஆடுறாங்க மட்டும் மட்டும் பயங்கரா இருக்குது. நம்மளோட கிராமத்து கலைஞர்கள் கலைஞர்கள் தான் ரொம்ப சூப்பரா வாசிக்கிறாங்க. அப்படியே திருவிழா சட்டம் ரைட்டா அப்படி எடுத்துட்டு வராங்க. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க இருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும் போல அவ்வளவு அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சூப்பரா இருக்கு. அந்த குழந்தைங்களாம் போட்டுதான் பார்த்து தெரியும் போல பீகாக் அப்படின்றது. பட் பீகாக்ன்றது இந்த மயிலாட்டம் சொல்லுவாங்க. நான் பீகாக் சொல்லப்பட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு பட் நேரில் ரொம்ப நல்லா இருக்கும். நியர்பையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. லொக்கேஷன் காசாகன் சோழிங்கநல்லூர், காசாகன் ராயலே சொல்லப்படுது. வாவ் வாவ் செம்ம இருக்கு, செம்ம இருக்கு. கண்டிப்பா கிராமத்துல தான் நம்ம போகலாம். பக்கத்துல நிறைய ஸ்டால்ஸ் நல்லா வாசனை வந்து நம்ம அங்கே போவோம். போயிட்டு என்னென்ன ஃபுட்டு எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு வரல. இங்க நெட்வொர்க்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே செம்ம வைப்பாக இருக்குது. இந்த டைமில் இவ்வளோ பெரிய செட்டப் செம்ம வேறு லெவலில் இருக்குது. வாவ் ஸ்டார்டிங்கில் நம்ம போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. வாவ் இதெல்லாம் என்னென்ன தெரியல எனக்கு, பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.